அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நற்பண்புகள். ஆங்கிலத்தில மேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நற்பண்புகளுடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நம்ம வந்து நற்பண்புகளோடு வாழ்ந்தோம் அப்படின்னா, அது எதற்கெல்லாம் சமம் தெரியுமா? அதுக்குண்டான கூலிகள், அதனுடைய வெகுமதி என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சு, அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த நற்பண்புகள் செய்யறது நம்ம ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வத்தோட செய்ய ஆரம்பிச்சுருவோம். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பகல் முழுக்க நோன்பு வச்சு, ராத்திரி முழுக்க தொழுத நன்மைகள, அந்த நற்பண்புகள் வந்து பெற்று தருது. அது மட்டும் இல்லாம, இன்னொரு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நற்பண்புகளுடைய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுமையில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்த அந்த நற்பண்புகள் வந்து பெற்று தருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீசான் தராசுல மறுமையில அதனுடைய எடை வந்து அதிகமாகணும் அப்படின்னா, இந்த நற்பண்புகளோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, அதனுடைய மீசான்ல உள்ள எடைகள் வந்து அதிகமாக நமக்கு வந்து கா தரும். நம்மளுடைய மீசான் தராசுல நம்மளுடைய நன்மையான எடைகள் வந்து அதிகமாக பெற்றுத்தரும். இந்த மாரி 3 நன்மைகள் நமக்கு வந்து இருக்கு. அதனால நற்பண்புகள நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில அத வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நாமளும் நல்லா இருப்போம். நம்மள சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. உதாரணத்துக்கு என்ன நற்பண்புகள் இருக்கு அப்படின்னா, நம்ம நம்ம வந்து சகிப்புத்தன்மையோட நடந்துக்கிறது, அப்புறம் வந்து பாவங்கள மன்னிக்கிறது, இரக்க குணத்தோட எல்லாத்துட்டயும் நம்மளுடைய எதிரியா இருந்தாலும் அவங்ககிட்டயும் நாம வந்து அன்பா தான் நடந்துக்கணும். அவங்க நம்மட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் அத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நாம அவங்ககிட்ட அன்பா நடந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நியாயமா நடந்துக்கணும். பாரபட்சம் பார்க்கக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் வாக்கு குடுத்தா அத வந்து நம்ம நம்ம வந்து வாக்கு குடுத்தோம்னா, அத வந்து நிறைவேத்தணும். ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கணும். நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. இது மாரி விஷயங்கள் இருக்கு. உண்மைய பேசணும். அதுக்கப்புறம் வந்து அன்பா நடந்துக்கணும். அப்புறம் வந்து இது மாரி என்னென்ன நற்பண்புகள் அப்புறம் ஒருத்தருடைய குறைய வந்து பார்க்கக்கூடாது. அவங்களுடைய நிறைய பார்க்கணும். எல்லாத்துட்டயும் ஒவ்வொரு குவாலிட்டி, ஒவ்வொரு நல்ல பண்புகள் இருக்கும். அத வச்சு மத்தவங்கட்ட பழகணும். மத்தவங்களுடைய குறைய பார்க்கக்கூடாது. மத்தவங்களுடைய நிறைய பார்த்து பழகணும். அதுமாரி அதுமாரி போதுங்கிற எண்ணத்தோட வாழணும். அதுக்கப்புறம் இந்த மாரி என்னென்ன நற்பண்புகள் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம நெறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு தேவையான நம்ம எவ்வளவு மறுமையில நம்ம எடைகள் வந்து அதிகமாகணும். மறுமையில ரசூலுல்லாஹோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதனுடைய ஆர்வம் உள்ளவங்க என்னென்ன நற்பண்புகள்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் எடுத்து படிச்சு வாழ்க்கையில பயன்படுத்தி, அத மத்தவங்களுக்கும் பயன்படுத்தி அதனுடைய பலன நீங்க அடைஞ்சதுக்கப்புறம் மத்தவங்களுக்கும் அத வந்து பகிர்ந்துக்குங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு அது ஒரு நல்ல பாக்கியத்த தரும் மறுமையில. அதனுடைய நற்பண்புகள வந்து அதுக்கு முக்கியத்துவம் குடுங்க. அது என்னென்ன இருக்குங்கிறத குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. எடுத்து படிங்க அல்லாஹ்வுக்காக.